காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. பாஜக கூட்டணி தொடர்பான தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாமக 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. காஞ்சிபுரம், அரக்கோணம் உள்ளிட்ட 10 தொகுதிகளில் பாமக போட்டியிடுகிறது. காஞ்சிபுரம், அரக்கோணம், தருமபுரி, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், திண்டுக்கல், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 10 தொகுதிகள் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவின் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் திண்டுக்கல், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம், அரக்கோணம், தருமபுரி, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், திண்டுக்கல், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 10 தொகுதிகள் பாமகவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கூட்டணியில் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, பாமகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது? சக்தி, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தமட்டில் பாஜக கூட்டணியில் காஞ்சிபுரம், அரக்கோணம், தர்மபுரி, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், திண்டுக்கல், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக அதாவது ஓபிஎஸ் அணிக்கு ஒரு தொகுதி நேரடியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, ராமநாதபுரம் மக்களவை தொகுதி. அதே போன்று இந்திய ஜனநாயக கட்சிக்கு பெரம்பலூர் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்திற்கு சிவகங்கை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஜான் பாண்டியன், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஜான் பாண்டியன் தென்காசியில் நேரடியாக களமிறங்குகிறார். அங்கு கடினமான ஒரு போட்டி நிகழவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு அதிமுக கூட்டணியில் இதே தென்காசி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியில் ஏற்கனவே பாஜக சார்பில் ஆனந்தன் ஐயாச்சாமி நேரடியாக களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக இது தற்பொழுது ஜான் பாண்டியன் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு திருச்சி தொகுதியும் தேனி தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஈரோடு, ஸ்ரீபெரும்புதூர், தூத்துக்குடி உள்ளிட்ட தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எந்தெந்த தொகுதியெல்லாம் கொஞ்சம் கடினமாக இருக்கிறதோ அந்த இடங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு பாஜக சார்பில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியை பொறுத்தமட்டில் திமுக சார்பில் ஒரு வலுவான ஒரு வேட்பாளராக கனிமொழி கருணாநிதி களம் காண்கிறார். அந்த தொகுதியில் ஏற்கனவே ஒரு பாஜக களமிறங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தான் அது தற்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஈரோடு, ஸ்ரீபெரும்புதூர் இந்தந்த தொகுதிகளிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அவர்கள் ஏற்கனவே இந்த பாஜக கூட்டணியில் மயிலாடுதுறை, தஞ்சை உள்ளிட்ட தொகுதிகளை எதிர்பார்த்து 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அது கைகூடவில்லை. எனில் தற்பொழுது இந்த தொகுதி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி என்னென்ன தொகுதிகளை எதிர்பார்த்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் முழுமையாக பேச்சுவார்த்தை நடத்தியது, அவர்கள் கேட்ட தொகுதி மயிலாடுதுறை உள்ளிட்ட அனைத்து இடங்களும் முழுமையாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை முழுமையாக பார்க்கும் பொழுது தற்பொழுது பாஜக கூட்டணியில் அனைத்து இடங்களும் முழுமையாக கூட்டணி கட்சிகள் மற்றும் பாஜக என்னென்ன தொகுதியில் தனியாக களமிறங்குவது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக சற்று நேரத்துக்கு முன்னதாக தான் வெளியிட்டனர். மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளும் நாளை முழுமையாக வெளியாகிறது. முழுமையாக தேர்தல் பரப்புரைக்கு தற்பொழுது பாஜக தயாராகிவிட்டது. சக்தி, விக்னேஷ் முத்து, பாஜக 19 தொகுதிகளில் ஏற்கனவே 20 தொகுதிகளில் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ராமநாதபுரம் தொகுதி ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் 19 தொகுதிகள் பாஜக போட்டியிடும் என்று கூறப்பட்டிருக்கிறது. எந்தெந்த தொகுதிகள்? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் ஏற்கனவே அவர்கள் போட்டியிடும் அந்த 7க்கும் மேற்பட்ட தொகுதிகள் தற்பொழுது ஏற்கனவே இன்று மாலை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பொள்ளாச்சி, கரூர், சிதம்பரம், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளும், அதே போன்று திருவள்ளுவர், வடசென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, நாமக்கல், திருப்பூர், நீலகிரி, கோவை என அவர்கள் போட்டியிடக்கூடிய அந்த 19 தொகுதிகள் முழுமையாக வெளியாகி இருக்கிறது. பாஜகவை பொறுத்தமட்டில் தாங்கள் எங்கெல்லாம் வலுவாக இருக்கிறதோ அந்தந்த இடங்களை தேர்வு செய்திருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு அவர்கள் எதிர்பார்த்த தொகுதிகள் இந்த விஷயத்தில் நேரடியாக வழங்கப்படவில்லை. டிடிவி தினகரன் அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அவர்கள் எதிர்பார்த்த தொகுதிகளை நேரடியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக நாங்கள் நேரடியாக 20 தொகுதிகளில் களம் காண்கிறோம் என்று அண்ணாமலை நேரடியாக தெரிவித்தார். ஆனால் தற்பொழுது திடீர் திருப்பமாக ஒரு தொகுதி ஓபிஎஸ் அணிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கு அவர் சுயேட்சையாக களம் காண்கிறார் தனி சின்னத்தில். இப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பாஜகவின் கூட்டணி தமிழகத்தில் தற்பொழுது முழுவாக முடிவாகி
எந்தவித குழப்பமுமின்றி தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை முழுமையாக அறிவிக்க வேண்டும். நாளை மாலைக்குள் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த அந்த கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் அந்த தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியலை முழுமையாக வெளியிடுவார்கள் என்று பாஜக சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை உள்ளிட்டோர் டெல்லியில் முகாமிட்டு இருக்கக்கூடிய நிலையில் பாஜக சார்பில் மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் நாளை அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கிறது. சக்தி. விக்னேஷ் முத்து, ஏற்கனவே 9 தமிழகத்தில் 9 தொகுதிகளுக்கு பாஜக வேட்பாளர்கள் பட்டியலை மாலையில் அறிவித்திருந்தன. மீதமுள்ள தொகுதிகளில் யார் யார் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது? விக்னேஷ் முத்து, இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் ஒரு நட்சத்திர வேட்பாளர் பட்டியலை முழுமையாக அவர்கள் போட்டியிடக்கூடிய அந்த 19 தொகுதிகளிலும் நிறுத்துவதற்கு பாஜக தலைமை விரும்புகிறது. அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் அடங்கிய பட்டியல் முழுமையாக வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் மீதம் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கான பட்டியல் என்பது நாளை வெளியாகிறது. இந்த தொகுதிகளை பொறுத்தமட்டில் முழுமையாக கருப்பு முருகானந்தத்துக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி தொகுதி ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் சமீபத்தில் இந்த கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய ராதிகா சரத்குமார் நேரடியாக விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் களம் காணுவார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. விருதுநகரில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் அந்த கூட்டணியில் மீண்டும் அங்கு தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் களம் காண்கிறார். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் விருதுநகரில் ராதிகா சரத்குமார் பாஜக சார்பில் நேரடியாக களமிறங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கருப்பு முருகானந்தம், ஏபி முருகானந்தம் மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர்கள் பலருக்கும் இந்த தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இதற்கான அறிவிப்பு நாளை முழுமையாக வெளியாகும் என பாஜக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சக்தி. விக்னேஷ் முத்து, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3 தொகுதிகள் ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்ட தொகுதிகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதா? இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தமட்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாஜகவுடன் இணைந்து நேரடியாக பயணிக்கிறது. அவர்களுக்கு இந்த தேர்தலில் ஈரோடு, ஸ்ரீபெரும்புதூர், தூத்துக்குடி உள்ளிட்ட தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் இந்த தொகுதிகளை பாஜகவிடமிருந்து கேட்கவில்லை. அவர்கள் ஏற்கனவே இந்த கூட்டணியில் கேட்டிருந்த தொகுதி என்பது மயிலாடுதுறை, தஞ்சை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏதாவது ஒரு தொகுதி ஒதுக்க வேண்டும் என கேட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் கேட்டதுக்கு அந்த ஈரோடு தொகுதி மட்டும் அவர்கள் அந்த கேட்ட அந்த பட்டியலில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் அவர்கள் கேட்கவில்லை எனவும், அதே போன்று தூத்துக்குடி தொகுதியிலும் அவர்கள் கேட்கவில்லை. ஸ்ரீபெரும்புதூரில் திமுக சார்பில் TR பாலு மீண்டும் களம் காண்கிறார். தூத்துக்குடியில் கனிமொழி கருணாநிதி உள்ளிட்ட ஒரு நட்சத்திர பட்டியலை திமுக களம் இறக்கியதன் காரணமாக அந்த தொகுதிகளை தற்பொழுது பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு மாற்றி இருக்கிறது. பாமக உள்ளிட்ட கட்சிகள் மட்டும்தான் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அவர்கள் கேட்ட தொகுதிகளான தேனி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தேனியில் டிடி விதிநகரன் நேரடியாக களமிறங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அவர்கள் தேர்தல் பணியை தொடர்ந்து இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நாளில் அவர் பரப்புரையை அங்கு தொடங்க இருக்கிறார். அதே போன்று திருச்சி தொகுதியில் அவர் சிவகங்கை இல்லாட்டி வேற எதுவும் தொகுதி ஒதுக்க வேண்டும் என கேட்டார். ஆனால் திருச்சி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஜான் பாண்டியன் கேட்ட தொகுதி தென்காசியை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு நேரடியாக அவரே களமிறங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்திய மக்கள் முன்னேற்ற கழகம் அவர் ராமநாதபுரம் தொகுதியை நேரடியாக கேட்டிருந்தார். ராமநாதபுரம் அல்லது சிவகங்கை இந்த 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியை ஒதுக்க வேண்டும் என கேட்டிருக்கக்கூடிய நிலையில் ராமநாதபுரம் OPS-க்கு நேரடியாக ஒதுக்கப்பட்டதனால் சிவகங்கை தற்பொழுது தேவநாதன் யாதவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கூட்டணி கட்சிகளுக்கு தங்களுக்கு சாதகமில்லாத தொகுதிகளை, பெரும்பாலான தொகுதிகளை பாஜக மாற்றி கொடுத்திருக்கிறது. தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பல்வேறு கன்னியாகுமரி, கோவை, சென்னையின் முக்கிய தொகுதிகளை பாஜக தங்கள் வசம் வைத்திருக்கிறது. நாளை முழுமையான பட்டியல் வெளியான பிறகு இந்த கூட்டணி தங்களுடைய தேர்தல் பரப்புரையை நேரடியாக தொடங்க இருக்கிறது. சக்தி. விக்னேஷ் முத்து, தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதி ஒதுக்க வேண்டும் என பாமக கேட்டிருந்தது. ஏன் அதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை? பாமகவை பொறுத்தமட்டில் கடைசி நேரத்தில் தான் அவர்கள் இந்த கூட்டணிக்குள்ளேயே உள்ளே நேரடியாக வருகிறார்கள். முன்னதாக பாமக இந்த கூட்டணிக்கு வராது என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் பல்வேறு கட்சிகளுக்கு அவர்கள் அதிகமான தொகுதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அதே போன்று நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் கூடுதலாக 4 தொகுதிகள் வரை ஒதுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாமக அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசி நேரத்தில் தான் திடீர் திருப்பமாக அடுத்த நாள் காலையில் கூட்டணியை உறுதி செய்து ஒப்பந்தம் என்பது கையெழுத்தானது 10 தொகுதி என்பது. அதனால்தான் அவர்கள் அந்த தென் மாவட்டங்களில் ஏதாவது ஒரு தொகுதியில் நாங்கள் களம் காண வேண்டும் என்றும்
பாட்டாளி மக்கள் கட்சி அங்கு வலுவாக அங்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதத்தை முழுமையாக தெரிந்து கொள்வதற்காக களம் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் கேட்டிருந்தக்கூடிய பெரும்பாலான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதால் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் பொழுது எந்த பெரிய ஒரு சிக்கலும் ஏற்படவில்லை. ஆனால் ஜி.கே. வாசன் அதே போன்று பல்வேறு கட்சிகளை சேர்ந்த அந்த தலைவர்கள் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு இழுபறி நீடிப்பதற்கான காரணம் அவர்கள் கேட்ட தொகுதியை பாஜக தற்பொழுது கொடுக்காமல் தங்களுக்கு சாதகமில்லாத தூத்துக்குடி, ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறது. சக்தி, தங்களுக்கு சாதகமான தொகுதியை பாஜக எடுத்திருப்பதா சொன்னீங்க. ஆனா நீலகிரி உள்ளிட்ட பல தொகுதிகள் திமுக வசம் இருக்கிறதே, என்ன விவரம்? நீலகிரியை பொறுத்தமட்டில் ஏற்கனவே இந்த கட்சியை சார்ந்த எல் முருகனை களமிறங்குவதற்காக பாஜக ஒரு ஆண்டுக்கு முன்னதாகவே களமிறக்கியது. எல் முருகனிடம் நாம் நேரடியாக கேட்டும் பொழுது அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கும் பொழுதே தான் இந்த தேர்தல் பணிகளை தொடங்கியதாக அவர் தெரிவித்திருந்தார். அப்படி ஒரு வலுவான ஒரு கூட்டணியை அமைத்து ராசாவை இம்முறை நிச்சயமாக வீழ்த்துவேன் என்றும் தெரிவித்தார். ஆனால் திடீர் திருப்பமாகத்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக இந்த கூட்டணி என்பது முழுமையாக உடைந்து அதிமுக வெளியேறியது. அதன் பிறகும் ராசாவை எதிர்த்து எல் முருகன் களம் காணுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில்தான் டெல்லி தலைமை திடீர் திருப்பமாக அவருக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்து அவர்களுக்கு மாநிலங்களவை பதவியை வழங்கியது. இருந்தாலும் எல் முருகன் நான் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக இந்த தொகுதியில் வேலை பார்த்து விட்டேன், அதனால் நானே நேரடியாக களம் இறங்குகிறேன், தோற்றாலும் மாநிலங்களவை உறுப்பினர் என்ற ஒரு பதவி தொடரும் என்ற நோக்கத்தில் தான் ராசாவை வீழ்த்துவதற்கு அங்கு எல் முருகன் களம் காண்கிறார். அதிமுக சார்பில் ஏற்கனவே முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் இங்கு களமிறக்கப்பட்டிருக்கிறார். நீலகிரியை பொறுத்தமட்டில் ஒரு வலுவான ஒரு போட்டி தான் அங்கு நிலவுகிறது. ஒரு ராசா ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்தவர், எல் முருகன் தற்பொழுது மத்திய இணை அமைச்சராக இருப்பவர். தனபாலின் மகன் ஏற்கனவே முன்னாள் சபாநாயகரின் மகன் என்ற ஒரு அந்தஸ்துடன் நேரடியாக களமிறங்குவதால் அந்த தொகுதி என்பது ஒரு நட்சத்திர தொகுதியாகவே பார்க்கப்படுகிறது. சக்தி, பாஜக இரண்டாவது கட்ட வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா? யாருக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது விக்னேஷ் முத்து? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் ஏற்கனவே அந்த 7 தொகுதிகளுக்கும் மேற்பட்ட இடங்கள் முழுமையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சியும் சேர்த்து தாமரை சின்னத்தில் களமிறங்குவர்களின் பட்டியலை இன்றைய தினம் வெளியிட்டு நட்சத்திர வேட்பாளர்களை முழுமையாக களமிறங்கி இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகள் நாளை அதிகாரப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வெளியிடப்பட இருக்கிறது. பொள்ளாச்சி, அதே போன்று வட சென்னை முக்கிய இடங்களுக்கான வேட்பாளர்கள் நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். இதனால் பாஜகவை பொறுத்தமட்டில் மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகள் நாளை அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருப்பதாக அக்கட்சியின் தேசிய தலைமை தெரிவித்திருக்கிறது. கருப்பு முருகானந்தம், அதே போன்று பொள்ளாச்சி தொகுதியில் ஏபி முருகானந்தம், ராதிகா சரத்குமார், அதே போன்று சரத்குமார் உள்ளிட்ட முக்கிய நட்சத்திர பட்டாளங்களையும் மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு களமிறங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதற்கான பேச்சுவார்த்தை தான் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையாக தற்பொழுது மீண்டும் டெல்லி தலைமையுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள். தென்காசியை பொறுத்தமட்டில் ஏற்கனவே இன்றைய தினம் ஆனந்தன் ஐயாச்சாமி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக ஜான் பாண்டியனுக்கு அந்த தொகுதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அரக்கோணம் உள்ளிட்ட தொகுதிகளும் தற்பொழுது பாஜக வசம் இருக்கிறது. அரக்கோணம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட தர்மபுரி, ஆரணி, விழுப்புரம், விழுப்புரம் உள்ளிட்ட தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிதம்பரம், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் உள்ளிட்ட இடங்களில் முக்கிய வேட்பாளர்களை, அதாவது அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர்களை களமிறங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சக்தி, ஓபிஎஸ் தனி சின்னத்தில் போட்டியிடுவதாக சற்று முன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பாஜகவின் தாமரை சின்னத்தில் எந்த கூட்டணி கட்சி போட்டியிடுகிறது விக்னேஷ் முத்து? இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தமட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சி நேரடியாக தாமரை சின்னத்தில் அதிகாரப்பூர்வமாக பெரம்பலூர் தொகுதியில் களம் காண்கிறது. அதற்கான அறிவிப்பு இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று ஏசி சண்முகம் கடந்த முறை வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் நேரடியாக களமிறங்கி கதிரானந்திற்கு தற்பொழுது எம்பியாக இருக்கக்கூடிய திமுகவின் மூத்த தலைவர் துரைமுருகனின் மகனை எதிர்த்து கடுமையான ஒரு சவாலாக அவர் விடுத்தார். 2 முறை அங்கு தேர்தல் முதல் முறை நடைபெற்று பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டது. 2வது முறை ஏசி சண்முகம் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். அந்த தொகுதியில் அவர் தாமரை சின்னத்தில் மீண்டும் களமிறங்கிறார். 1 ஆண்டுக்கு முன்னதாகவே அவரும் நேரடியாக களப்பணியை ஆற்றியிருக்கிறார். இந்திய மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், ஜான் பாண்டியன் இந்த கூட்டணியில் தற்பொழுது இணைந்திருக்கிறார். அவர் தென்காசி தொகுதியில் களம் காண்கிறார். அவரும் தாமரை சின்னத்தில் இறங்குவதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து விட்டார். அங்கும் ஒரு கடுமையான போட்டி விளைவுகிறது. ஏனால் அதிமுக கூட்டணியில் கிருஷ்ணசாமிக்கு அந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் அல்லது அவருடைய மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி களம் காண்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது.
இதை தவிர்த்து தேவநாதன் யாதவ் ஏற்கனவே அவருக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவரும் தாமரை சின்னத்தில் நேரடியாக களம் காண்கிறார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது 19 இடங்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளில் 19 இடங்களில் பாஜக நேரடியாக களம் காண்கிறது. கூடுதலாக 4 தொகுதி 23 தொகுதியில் தாமரை சின்னம் களம் காண்கிறது. மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகள் அனைத்தும் பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் சைக்கிள் சின்னம் அவர்களுக்கு இன்று இரவு தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதுக்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கிறது. இப்படி பாஜக கூட்டணி தற்பொழுது முழுமையாக இறுதி செய்யப்பட்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் பாஜகவின் 2வது வேட்பாளர் பட்டியல், அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியல், பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் நாளை இறுதி செய்யப்பட்டு முழுமையாக வெளியிடப்பட்டு தங்களது கூட்டணி இந்த தேர்தலில் ஒரு ஆளும் கட்சி எதிர்கட்சிகளுக்கு சவாலாக இருக்கும் என்று பாஜக தலைமை முழுமையாக தெரிவித்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வரக்கூடிய நாட்களில் தமிழகம் வந்து தங்களுடைய தீவிர தேர்தல் பரப்புரையையும் தொடங்க இருக்கிறார்கள். சக்தி, பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் 39 தொகுதிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ் முத்து. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.